வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, நாகதோஷம். நாகதோஷம் என்றால் என்ன? நாகதோஷத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி நாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நாகதோஷம் என்பது ராகு கேதுக்கள் இவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான தோஷம்தான் நாகதோஷம் என்று சொல்கிறோம். இந்த நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதில் ஒன்றை சொல்கிறேன். இந்த நாகதோஷத்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்கள் தனம், பொருளாதாரம், பணவரவு, வீடு என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில், பாவகத்தில் இவர்கள் அமர்ந்துவிட்டால் பொருளாதார சிக்கல், பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதார தட்டுப்பாடு என்று கூட சொல்லலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள், எந்த நேரமும் சண்டையும் கலகமும் இருந்து கொண்டிருக்கும். இப்பேற்பட்ட ஒரு கடுமையான தோஷத்தை ஒரு பாவகத்தில் அமரும்போது இந்த ராகு கேதுக்கள் தருகிறார்கள். இவர்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் இதைவிட கடுமையாக பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக திருமணத்தில் நாகதோஷங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது? இவர்கள் பாதிப்பை மட்டும்தான் தருவார்களா? இவர்களால் யோகத்தை கொடுக்க முடியாதா என்று இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த பதிவில் உள்ளது. அதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஏழை எளியவர்களுக்கு உட்பட கோவில் தொண்டுகள், ஆன்மீக பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற ஆன்மீக செயல்பாடுகளும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அருகில் உள்ளவர்களிடம் நமது சேனல் எடுத்துச் சொல்லி அவர்களையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்தீர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த புண்ணியங்கள் போய் சேரும். முதலில் நீங்கள் இந்த புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்கள். அதனால் முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, நாகதோஷம், இந்த தோஷத்தை தரக்கூடிய ராகு கேதுக்கள் இவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவர்கள் என்னென்ன தோஷத்தை தருவார்கள் என்றால், எந்த பாவகத்தில் அமர்கிறார்களோ அந்த பாவகத்திற்கு உண்டான தோஷத்தை கடுமையாக தருவார்கள். மேலும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பூர்வீகம் என்னும் சொல்லக்கூடிய 5ஆம் பாவகஸ்தானம், இந்த பூர்வீக சொத்து, பூர்வீக பலாபலன்கள், வம்சாவளிகள், பாரம்பரியம், கலாச்சாரம், இவைகள் அத்தனையும் சொல்லக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம், ஆன்மீகம் உள்பட. இந்த பாவகத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்து விட்டால் ஒருவருக்கு, அவர்கள் மதம் மாற்றத்தில் ஈடுபடுவார். பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களின் தசாபுத்தி காலம் எப்பொழுது சப்போர்ட் செய்கிறதோ அந்த தசாபுத்தி காலத்தில் கண்டிப்பாக அவர் மதம் மாற்றம் அடைவார். இந்த மதமாற்றம் அடைவது மட்டுமல்ல,
பூர்வீக சொத்தை சேதம் செய்து விடுவார். பூர்வீக சொத்து அல்லது இல்லாமலேயே பிறந்திருப்பார். இருந்திருந்தால் இவர் பிறந்த பிறகு பூர்வீக சொத்து காலியாக இருக்க வேண்டும். அல்லது கேஸ், வம்பு, வழக்கு, இப்படி அந்த கிரகம் உட்கார்ந்திருக்க வீரியத்தின் அடிப்படையில் இந்த தோஷங்கள் வீரியமாக இருந்தால் தோஷமும் வீரியமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு கடுமையான தோஷத்தை நிகழ்விக்கக்கூடிய ராகு கேதுக்கள். சரி, இது குறிப்பாக நாகதோஷம் என்று சொல்வது பார்த்தீர்கள் என்றால் 7ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்து லக்னத்தில் கேது அமர்ந்தால் நாகதோஷம் என்று சொல்வார்கள். தாலி தோஷம் என்று கூட சில ஜோதிடர்கள் சொல்வார்கள். இந்த அமைப்பு இருந்துவிட்டால் கடுமையான தோஷத்தை தரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதை உள்ளபடி ஆராய்ந்து அவர்கள் அமர்ந்த பலத்தை வைத்துதான் அந்த தோஷம் வீரியமாக இருக்கிறதா அல்லது மீடியமாக இருக்கிறதா அல்லது குறைத்து கொஞ்சமாக கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்துதான் நாம் அதை தீர்மானிக்க வேண்டும். அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டாலே அது கடுமையான தோஷம் என்று சொல்ல இயலாது என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. இப்படி கடுமையான நாகதோஷத்தை தரக்கூடிய கிரகங்கள் எது, அது எந்த பாவகத்தில் அமர்ந்தால் அது நாகதோஷம், கடுமையான தோஷம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இப்போ இந்த நாகதோஷத்தின் விளைவாக என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். லக்னத்தில் கேது இருந்து 7ல் ராகு இருந்தால் தாமதமாக திருமணம் நடைபெறும் அல்லது அதிவேகமாக திருமணம் நடைபெறும். மாற்று மதத்திலோ இனத்திலோ திருமணம் செய்து கொள்வார்கள். அப்படி திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை சண்டை சச்சரவுகள், அடிதடி உதைகள், வெட்டுக்குத்து, இப்படி இது போன்ற நிலையெல்லாம் இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். இவை குரு பார்வை இருந்துவிட்டால் மேற்சொன்ன கருத்துக்கள் அவ்வளவும் நடைபெறாது, அது குறைத்து கொடுக்கப்படும். குரு பார்வை இல்லை என்றால் கண்டிப்பாக இவ்வளவு பிரச்சனைகளும் இந்த தோஷம் செய்யும். இதற்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் ஐயா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இதற்கு பரிகாரம் எப்பொழுதும் நான் சொல்வது போல் ராகு கேது ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். குறிப்பாக கேது ஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள். ராகுவோட வீரியம் வாய்ந்த கிரகம், ஏன் ஏனைய மொத்த கிரகத்திலேயே வீரியம் பலம் வாய்ந்த கிரகம் கேது. கேது பகவான் தான் பலம் வாய்ந்த கிரகம். எனவே கீழப்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானின் தரிசனம் பெற்று அங்கே தீபம் ஏற்றி கேது பகவானை நன்கு வணங்கி மனமுருகி இந்த தோஷத்தை எமக்கு நிவர்த்தி செய்து கொடுங்கள் என்று மனமுருகி வேண்டி வாருங்கள். உங்களுக்கு இந்த இடம்பெற்ற தோஷம் உங்கள் சந்ததிகளுக்கு இடம்பெறாமல் கேது பகவான் நீங்கி விடுவார். இது உத்தமம். நீங்கள் தயக்கமின்றி பரிகாரம் செய்து வாருங்கள் உறவுகளே. இந்த நாகதோஷத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு தோஷங்களும் அவ்வளவு சிறப்பும் இருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய காரியத்தினால் இதை முக்கியமானதை மட்டும் சொல்லி உள்ளேன். அடுத்தது, இந்த ராகு கேதுக்கள் தோஷத்தை மட்டும்தான் தருவார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இவர்கள் யோகத்தையும் தருவார்கள். குருவின் பார்வை பெற்று அல்லது குருவோடு அமர்ந்து சுபஸ்தானங்களில் இவர்கள் அமர்ந்து விட்டால் அபாரமான யோகத்தை தருவார்கள். கோடீஸ்வர யோகம், குபேர யோகம்,
லட்சுமி யோகம், ஐஸ்வர்ய யோகம்னு சொல்லுவது போல அப்பேற்பட்ட மகத்தான யோகங்களை எல்லாம் இந்த கிரகங்கள் தான் கொடுக்கும். சுப கிரகங்கள் கூட அவ்வளவு கொடுக்காது. சுப கிரகத்தோடு இந்த கிரகங்கள் இணைந்து சுப இடத்தில் அமர்ந்தால் அவர்தான் யோகக்காரர், அதிர்ஷ்டக்காரர், செல்வந்தர் இப்படி சொல்லலாம். இப்படி யோகத்துக்கு பெயர் போகக்கூடிய கிரகங்களும் இந்த கிரகங்கள் தான். ஒருவர் சர்வசாதாரணமாக பணக்காரனாக ஆகிவிடுகிறார். திடீரென்று அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிறவர்கள் எல்லாம் இந்த ராகு கேதுக்களால் தான் ஆகியிருப்பார். ஒரே நைட்ல அல்லது ஒரு வருடத்துல அல்லது குறுகிய வருடத்துல இப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர்களாம் ஆகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த ராகு கேதுக்கள் சுப ஆதிபத்தியம் பெற்று சுபகிரகத்தோடு சுப இடத்தில் அமர்வதனால் கிடைக்கக்கூடிய மகா யோகம்தான் அது. எனவே நான் எப்பொழுதும் சொல்வது போல் எந்த கிரகமும் நல்ல கிரகம் இல்லை, எந்த கிரகமும் தீய கிரகமும் இல்லை. உங்களது லக்னத்தின் அடிப்படையில் அவர்கள் சுபர்கள் அசுபர்கள் என்று பிரிகிறார்கள். உங்கள் பிராப்தத்தின் அடிப்படையில் அவர்கள் நல்லதையும் கெட்டதையும் செய்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. இன்று நாம் ஒரு சிறப்பான பதிவை உங்களுக்கு கொடுத்தோம் என்ற மகிழ்வில் உங்களுக்கும் இந்த பதிவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் மற்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.